சீமானை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு. கூட்டணி இல்லைங்கும்போது, இங்க தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் கூட்டணி இல்லாம சர்வை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுக்கு விஜய் ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இன்னைக்கு விஜய் தானே எல்லாருமே வந்து என் கட்சிக்கு வந்துருவாரு, என் கட்சிக்கு வந்துருவாரு, என் கட்சிக்கு வந்துருவாருன்னு டிமாண்ட் பண்றாங்க. நான் அது ஃபர்ஸ்ட்லேருந்தே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். போன வருஷத்துலேருந்தே சார் 2021 பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வருவார்ன்னு சொன்னதும் நான் தான். அதுக்கப்புறம் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமும், நீங்க சீமானோட சேர்ந்து செயல்படுங்க. அதான் கரெக்ட்டா இருக்கும்னு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. அதனால இது என்னுடைய தனிப்பட்ட ஆசை. அவ்வளவுதான். எங்களால என்ன புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, சாமியாரா இருக்கிறவங்க பொதுவா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஆசிரமம் ஆரம்பிப்பாங்க. ஆனா, ஜோதிடரா இருக்கக்கூடிய நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே! அது என்ன? இல்ல இப்பவும் சொல்றேன். அது ஒரு ஒரு முன்னேற்பாடு ஒரு முன்னெடுப்பாக அது மாரி அமைக்கலாம்னு நெனச்சோம். ஏன்னா, இந்து மதத்த பொறுத்தவரைக்கும் நெறைய வந்து இங்க அது தப்பு, இது தப்பு. நம்ம தெரிந்து கொள்ள நம்ம நெனச்சது வேற. ஆனா, அங்க நடந்து கொண்டிருப்பது வேற. நம்ம சொல்லப்படுற தகவல்கள் வேற. "ஆணி மூலம் அரசாளும்" அப்படின்னா, ஆண் மூலம் அரசாளும்னு சொல்லப்படுது. ஈவன் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எடுத்துங்க. ஒரு டெத் வீடு ஒரு ஒரு இது தெருவுக்குள்ள போறீங்க. அந்த இடத்துல வந்து ஒரு டெத் ஆயிடுச்சு ஒரு வீட்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த தெருவுல இருக்க கோயில்கள்லாம் மூடிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்னா, அங்க வந்து தீட்டுப்பட்டுருச்சு. சாமிக்கு தீட்டுப்பட்டுருச்சுன்னு கதவ மூடிடுறாங்க. ஆக்சுவலா அது தீட்டுலாம் ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, அங்க இருக்கிற சிவபெருமான் வந்து அ எல்லாருக்கும் முன்னாடி அந்த டெத் வீட்ல உட்காந்து அந்த சுமந்து சென்று பண்றாருங்கிறது தான் நியதி. ஆனா நமக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, தீட்டுங்கிற பேரால சொல்லப்பட்டது.